பிடியதன் உருவமை கொலமிகு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மேற்குடை வடிவினர் பயில்வழி வலம்புற இறையே. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் திருவடி பாதம் பணிந்து போற்றி. அஸ்ட்ரோ ஆன்மீக அஸ்ட்ரோ நிறுவனத்திற்கும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் பாதம் பணிந்து சுவாமியினுடைய அருளும் சாமியினுடைய ஆசீர்வாதமும் நேயர் பெருக்கள் அனைவருக்கும் உரித்தாகுக. இன்று நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு 14/1/2025 ஜனவரி 14/1/2025 பிரதம திதியும் புனர்பூச நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் மகர மாதமாகிய தை மாதம் மலர்கின்றது. பொதுவாகவே 12 தமிழ் மாதத்தில் மிகவும் வரலாறு பெற்றது, வரலாற்று சிறப்பு பெற்றது, மிகவும் புகழ் பெற்றது. ஏன் அந்த அளவுக்கு நம்ம சொல்வதென்றால், சித்திரை மாதத்தில் முதல் தமிழ் வருட பிறப்பு. ஒரு சாரார் தை மாதம்தான் சில சான்றுகளோடு தை மாதம் தமிழ் வருட பிறப்பு என்று சொல்கிறார்கள். அந்த வகையில் இன்று உங்களுக்கு மனதில் என்ன தோன்றதோ அதை நீங்க வைத்துக் கொள்ளலாம். அந்த வகையிலே மகர மாதமாகிய தை மாதத்தினுடைய 12 ராசிகள் உரிய பலன்களை பற்றி நேயர் பெருமக்களுக்கு தொகுத்து வழங்கி பதிவு செய்ய உள்ளேன். அதற்கு இடையில் இந்த மாதத்திற்குரிய முக்கிய நிகழ்வுகளை நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ளணும் இல்லைங்களா? அந்த வகையிலே தை மாதம் 1ஆம் நாள் தட்சநாயனம் முடிந்து உத்தராயணம் புண்ணிய காலம் ஆரம்பிக்கிறது. தெற்கு முடிஞ்சு வடக்கு ஆரம்பிக்கிறது. என்னைக்குமே பாருங்க, வடக்கு முகத்தில் உள்ள விநாயக பெருமான், வடக்கு முகமுள்ள அம்பிகை, வடக்கு முகமுள்ள பெருமான் ஈஸ்வரன் எல்லாமே கொஞ்சம் சிறப்பா இருப்பாங்க. அந்த திசைக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. 4 திசைகளுக்கு அந்த பேசிங் ரொம்ப முக்கியமாக உண்டு. உதாரணத்துக்கு சொல்ல போனா, சிவபெருமானுடைய ஆலயத்தில் எடுத்துட்டீங்கன்னா, வடக்கு உள்ள கோவில் பாடல் பெற்ற ஸ்தலம் திருமுறையிலும் சரி, 108 வைணவத்திலும் சரி, சென்னையிலே உள்ள கோயம்பேடு என்ற சிவபெருமான் கோவில் வடக்கு முகமாக ஈஸ்வரன் இருக்கிறார். அப்போ எவ்வளவு பிரசித்தி பெற்றது பார்த்தீங்களா? அதே போலதான் உத்தராயணம். அந்த உத்தராயணத்துல வரக்கூடிய தை மகர ஜோதி, மகர விளக்கு, தை மாத பிறப்பு, தமிழர்களுடைய தனிப்பெரும் திருவிழா, மகர சங்கராந்தி, சூரிய வழிபாடு, ஆதித்ய வழிபாடு, இப்படி நம்ம புகழ்ந்து கொண்டே போகலாம். புத்தாடை உடுத்தி, புது நெல்லு, புத்தாடை, அதாவது தை என்றால் புதுசுன்னு அர்த்தம். தை என்றால் அனைத்தும் புதுவை, புது பொலிவுடன் இருப்பது. அதனாலதான் அந்த தை மாதத்தை நம்ம முதல் மாதமாக வைக்கிறோம்னு சொல்லி சில கருத்துக்கள்லாம் இருக்கின்றது. அதனாலதான் புது நெல்லு, புது நாத்து பாவி, புது நெல்லு அறுத்து பொங்கல் படைத்து இறைவனுக்கு படைத்து, அதுல முடிவும் முதலமற்ற சூரிய பகவானுக்கு அதை நம்ம முன்னிறுத்தி ஆதித்ய ஹிருதயம் பாடி, சூரியனுடைய காயத்ரியை பாடி அவரை நம்ம வருக வருக என்று வரவேற்கிறோம். மகர சங்கராந்தி. உலகத்துல தமிழர்கள் எங்கெங்கே வாழ்கிறோமோ எல்லா இடத்துலயும் அவங்க இருக்காங்க. அதுக்கடுத்து 2ஆம் நாள் கோ பூஜை, மாட்டு பொங்கல், காமதேனு பூஜை செய்து பழங்கள் கொடுத்து, காமதேனு கோசாலையில் உள்ள மாடுகளுக்கு, கோசாலையில் உள்ள பசுக்களுக்கு எல்லாமே கொடுத்தோம்னா நமக்கு பூர்வ புண்ணியம் சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்து தை 5ஆம் நாள் திருவையாறு தியாக பிரம்மம் ஆராதனை சிறப்பு விழா. அதற்கு அடுத்தது தை மாதம் 16ஆம் நாள் புதன்கிழமை சர்வ அமாவாசை, தை அமாவாசை. பொதுவா நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறது முதல் அமாவாசை சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசைக்கு அடுத்து ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி. புரட்டாசியில வரக்கூடிய மகாலய அமாவாசை. அடுத்தது ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தையில் வரக்கூடிய தை அமாவாசை. இந்த 3 அமாவாசை
மிகவும் மிகவும் உயர்ந்தது. இந்த 12 மாதங்கள்ல அமாவாசையில யாருமே கும்பிடல, யாருக்குமே அவங்க முன்னோர்களுடைய வழிபாடு குறைவா இருக்குது, அப்ப பூர்வ புண்ணியம் குறைவா இருக்குது, இல்லைங்க நாங்க மறந்துட்டோங்க இப்படிலாம் சொல்றவங்களுக்கு மகாலய அமாவாசை. அதனாலதான் மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை. அது அன்னைக்குங்க பூர்வ புண்ணியத்தை நம்ம தேடிக்கிறணும். தீர்த்தங்கள்ல குளிக்கணும், கடல்ல குளிக்கணும், கடல் 6ல 7ல குளிச்சு அவங்களுக்கு நம்ம வழிபாடு பண்ணணும். அடுத்தது தை 19 வரகுந்த சதுர்த்தி. அந்த சதுர்த்தி பிரதோஷம் சதுர்த்தியை சேர்ந்தவர்கள் பிள்ளையார் வழிபாடு, பிள்ளையார் நோன்பு இருப்பது சிறப்பு. அடுத்தது 24 நாள் ரத சப்தமி. இது ரொம்ப முக்கியம்ங்க. இந்த ரத சப்தமி இந்த மகரத்துலதான் வரும். இந்த ரத சப்தமி சூரியனுக்கும் ரத சப்தமிக்கு ரொம்பவும் உகந்தது. இந்த ரத சப்தமிக்கு முக்கியமாக வைணவ கோயில்ல இருக்கக்கூடிய எல்லா திருத்தலமும் மிக சிறப்பாக கொண்டாடுவாங்க. அதுல திருமலை திருப்பதில ரொம்ப ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க. நீங்க வாய்ப்பு இருக்கும்போது பார்த்துக்கலாம். அதுக்கடுத்தது தைப்பூசம். தைப்பூசம் கடைசி எண்டு, தை மாதத்தினுடைய கடைசி என்று 29ஆம் நாள், அதாவது 11/2/2025 தைப்பூசம். தைப்பூசம்ங்கிறது முருகப்பெருமானுக்கு மட்டுமல்ல, 33 தேவர்களுக்கும் மிக உயர்ந்த திருவிழாவான தைப்பூசம். நமக்கு வேண்டுதல் என்ன வேணுமோ அந்த வேண்டுதலை தேடி எம்பெருமான்கிட்ட போய் சேவித்தால் நிச்சயமாக நல்ல பலன். இதுதான் தை மாசத்துல இருக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகள். அன்புக்கு உரியது, பாசத்துக்கு உரியது. மிகவும் கடந்த காலங்கள்ல நீங்க பட்ட கஷ்டங்கள், கடந்த காலங்கள்ல நிழல் கூட உங்களை பார்த்து சிரிக்கின்றது. அந்த நிழல் கூட உங்களை பார்த்து சிரிக்கக்கூடிய காலம். நெருக்கடி மட்டும் இல்லை, அவசர காலம் இல்லை, நெருக்கடி காலம் இல்லை, போர்க்காலங்கள், போர்க்கால நடவடிக்கையில இருந்திருக்கிறீங்க. ஒரு புரிதலுக்குமே உங்களை மனசுக்குள்ள போக முடியாத நேரத்துல இருந்திருக்கிறீங்க. அப்படிப்பட்ட அன்புக்கும் பாசத்துக்கும் நேசத்துக்கும் தாய்மை அன்புக்கும் நட்புக்கும் உரிய கடகராசி நேயர்களுக்கு இந்த தை மாதத்தில் ஒரு மகத்தான மாதம், சோர்வற்ற மாதம், நிம்மதி பெருமூச்சு விடும் மாதக்கூடிய மாதம் இந்த தை மாதம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே மிகவும் நல்ல இடத்துல இருக்காங்க. புது வருஷத்திலேயே உங்களுக்கு நட்பு கிரக தனுசுல இருக்காங்க. அதனால நீங்க கவலையே படாதீங்க. இந்த தை மாசத்துல உங்களுக்கு மகரத்துக்கு வரக்கூடிய இடமாக இருந்தாலும் 7ஆம் பார்வையாக இருப்பதால் நிச்சயமாக வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அஷ்டமத்து சனி முடியக்கூடிய நேரம். பஜனை எல்லாம் பண்றோம் பார்த்தீங்களா, அந்த பஜனை மஞ்சு முடிய போகும்போது என்ன பண்ணுவாங்க, கடைசியில ஒரு கூட்டு பிரார்த்தனை நடந்ததுன்னா கடைசியில நம்ம மங்களம் பாடுவோம். மங்களம்ங்கிற வார்த்தை பாடுவோம். அந்த மங்களத்துக்குரிய நேரம், அந்த மங்களத்துக்குரிய நேரம்னா முடிக்க போறோம்னு அர்த்தம். மங்களத்துக்குரிய நேரம்னா நல்ல காரியங்கள் வருதுன்னு அர்த்தம். அதுக்குத்தான் மங்களத்தை பாடுறோம். நம்ம பிள்ளையார் பாட மாட்டோம். முடிக்க போகும்போது ஆஞ்சநேயரை பாடுவோம். ஆஞ்சநேயரை பாட்டு எல்லாத்தையும் பாடுவோம். சுபமங்கலம், நித்திய மங்கலம். அதே மாதிரிதான் கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக ஒரு ஊக்கத்தையும் ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாக மாறும். ஒரு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாக உங்க தசாபத்தியை பார்த்துக்கங்க. நிச்சயமாக கடகராசிக்கு ஆயில்ய நட்சத்திரம் என்றாதான் சந்திர தசை நடக்கும் மேக்சிமம். அதே பூசம்னா முடிஞ்சிருக்கும், புனர்பூசம்னா கம்ப்ளீட்டா முடிஞ்சிருக்கும். இப்ப ஆயில்ய நடக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஆயில்யத்துலன்னா புதன் திசையில பிறந்திருப்பீங்க. அப்ப புதனுக்கு அடுத்து என்ன திசை, கேது வரும், அப்புறம் சுக்கிரன் வரும், அப்புறம் சுக்கிரனுக்கு வருக்க, அப்புறம் சுக்கிரன், சூரியன், சந்திரன். அப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு வயசை பார்த்துக்கங்க. அப்ப வயதை பார்த்துக்கிட்டா நிச்சயமாக இப்ப சுக்கிர திசை நடக்குதுங்களே, சுக்கிர திசை நடந்தா அதுக்கடுத்து சூரியன், சந்திரன். சூரிய திசையில உத்தராத்துல பிறந்திருந்தீங்கன்னா அப்ப சூரியனுக்கு அப்ப வயசு கம்மி தானே, வயசு கம்மி தானே. நான் சொல்றது வயசு நீங்க புரிஞ்சுக்கிறணும். கேதுல பிறந்தா தான் 40 வயசு வழங்குதுங்களா. சுக்கிரன்ல பிறந்தா 30 வயசு பாத்தீங்களா. சுக்கிரன்ல பிறந்தா 20 வயசு 30 வயசு. சூரியன்ல பிறந்தா 10 வயசு பாத்தீங்களா. அப்ப வயது குறைக்க குறைக்க அந்த கஷ்டங்கள் குறையும். சின்ன பிள்ளைல தெரியாதுல்ல, 30 வயசுக்கு மேல தெரியும். 20 to 30 கல்யாணத்தை வச்சிரும்.
29 கல்யாணத்தை கொடுத்துரும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அனுபவம் தான் முக்கியம். ஏன் உங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்தை வச்சு உங்க வயசை சொல்றோம்? ஒரு நட்சத்திரத்தை வச்சு உங்க வயசை சொல்லிடலாம்ல. அப்ப அந்த நட்சத்திர அதிபதி யாரு, எங்க இருக்கிறார், அப்ப கடகத்துக்கு என்ன செய்யும்? இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு மிக அற்புதமான யோக பலனை கொடுக்கக்கூடிய நேரம். சனிப்பெயர்ச்சியும் அதை விட ராகுக்கு பயிற்சி உங்க ராசிக்கு 8ல இருக்காரு. உங்க ராசிக்கு 8ல தூள் கிளப்ப போறாரு பாருங்க. சனிப்பெயர்ச்சியோட ராகுக்கு பயிற்சி தூள் கிளப்ப போறாரு. அப்படி இருக்கும்போது கடகராசி நேயர்களுக்கு உங்க ஜனசாதத்தை வச்சுக்கிட்டு அபாடி பிள்ளையார் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, பிள்ளையார்ல பிடிக்க குரங்குல முடிகிறது மாதிரி, அடுத்தது வாராகி வழிபாடு, வராகமூர்த்தி வழிபாடு. வராகியை ஆயிரக்காரங்க மறக்காதீங்க. சிறுபெரும்புதூர்ல இருக்கக்கூடிய ஆதிசேஷனை மறக்காதீங்க. மறக்காதீங்க. யாரை மறந்தாலும் ராமானுஜரை மறக்காதீங்க. யாரை மறந்தாலும் பகவான் ரமண மகர்ஷியை மறக்காதீங்க. உண்மையான சத்குருவா இருக்கக்கூடியவங்க அவங்கதான். அப்படிப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்கள் மிகப்பெரிய வசந்த காலமே தவிர வேற இல்லை. இதை நம்புங்க, உற்சாகத்தோட இருங்க. வாழ்த்துக்கள்.